ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஹர்ஷத் கான். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை வந்து டிராகன் படத்தில் குட்டி டிராகனாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் மக்கள் எல்லாரும் பார்த்து தான் அதை வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஹிட் மாதிரி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நான் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுதான் நம்ம படம் ஆரோமலே. ஸோ கிஷன் தாஸ், அப்புறம் நாங்கள் சிவாத்மிகா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படம். ஆனால் யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபேமிலியும் சேர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து சச்சின் சொல்லி ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இந்த படம் பார்க்கும்போது சிலர் வந்து ஹீரோவோட கனெக்ட் ஆவாங்க, சிலர் இல்லை பலர் வந்து கண்டிப்பாக என்ன மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சச்சினோட கனெக்ட் ஆவாங்க. ஸோ நல்ல நண்பனாக வந்து நான் இதில் வந்திருக்கேன். நண்பன்றவன் எப்போவுமே எந்த தப்பு பண்ணாலும் நம்மளை எங்கேயுமே விட்டு கொடுக்காதவன். ஸோ இவன் இந்த அஜித்ன்ற கேரக்டர் தப்பு பண்ணாலும் சரி, இல்லை எந்த விஷயம் நடந்தாலும் சரி, அதில் கூட இருக்கிற ஒரு நண்பனாக நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போது உங்கள் எல்லாருமே நிச்சயமாக பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான படம். நீங்கள் தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபீல் குட்டான படம் வருது. டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், மெய்யலகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது. அந்த படங்கள் நீங்கள் எல்லாருமே ஆதரிச்சிருக்கீங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் குட் ஸ்பேஸில் கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் நல்லாவே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது, படம் யதார்த்தமாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. ஒரு மன நிம்மதியாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு டயர்டோட வரீங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக சந்தோஷமாக பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு லவ் இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும், அங்கங்கே சின்ன சின்ன காமெடி ஏதோ நான் முயற்சி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிராகன் அப்புறம் இது வருது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. ஸோ டிராகனுக்கு முன்னாடியே வந்து நான் இதை வந்து இந்த கதையெல்லாம் கேட்டு வச்சுருந்தேன். ஸோ டிராகனும் இதுவும் நாங்கள் வந்து ஒரே டைமில் தான் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவும் டிராகனும் ஒரே டைமில் நான் போக ஆரம்பித்தனால அந்த டைம்லேருந்தே எனக்கு ஏன்னா இது ரெண்டு தான் எனக்கு படங்களே. அப்போது இது ரெண்டுத்தையுமே நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் டிராகன், நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. அடுத்த படம் ஆரோமலே. இது வர்றதுக்கு லேட் ஆச்சு. எப்போவுமே நல்ல விஷயங்கள் கொஞ்சம் டைம் ஆகி தான் வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஸோ லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு, பார்த்துட்டு சொல்லுங்கள்.